ஹாய். அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th 6th லெசன் கலை பல வளர்த்தல். கலைனா வந்து சிற்பக்கலை, ஓவியக்கலை அந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கும் இல்லையா? அதுல வந்து எந்தெந்த கலை வந்து இருந்தது, கலைகளை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அருந்தொழில் அரங்கம் அப்படின்ற பாடல் எங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓவிய விதானத்து அப்படின்னா வந்துட்டு ஓவியங்கள் நிறைய இருக்கிற மாதிரி, உரைப்பெரு மாலை தாமம் வலையுடன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு தொழில் அரங்கம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல வந்து புகார் காண்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க. எப்பனா அரங்கேற்று காதை, எப்பனா ஒரு அரங்கேற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரங்கேற்றம் நடக்கும்போது அந்த விழால இந்த மாதிரி அந்த தோரணம், அந்த ஷீட், அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், மேல இருந்து கீழே வர மாதிரி இருக்கும், இந்த பக்கம் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தூணு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? இதே மாதிரி வந்து சிலப்பதிகாரத்துல வந்து புகார் காண்டத்துல ஒரு அரங்கேற்றம் நடக்கும்போது நடந்தது அப்படின்னு சொல்லி இதை எழுதியிருக்காங்க. அதுலதான் இந்த பாடல் வந்துருது. ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்துனா ஓவியம், ஓவியத்தோட இருக்கு. அப்புறம் மாலை தாமம் வலை, இந்த மாதிரினா வலைனாவே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை தாமம் வலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விருந்து பட கிடந்த ஒரு அரங்கம் அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல அரங்கேற்று காதையில இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாடம் வந்து என்னன்னா சிற்பக்கலை. சிற்பக்கலைனா வந்து பல்லவர்கள், பாண்டியர்கள், சேரர், சோழர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிற்பக்கலை, நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் அவங்க என்னென்ன சிற்பங்களை வந்து உருவாக்கினாங்க, அதுல எது எது நமக்கு வந்து ரொம்ப வரலாற்று இது மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து சிற்பக்கலை. அவங்க எதுல செஞ்சிருப்பாங்கன்னா கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பமெனும் நுண்கலையை வடிக்க தொடங்கினான். ஒரு சிற்பத்தை வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலிக்குகை, இது மகாபலிபுரத்துல இருக்கிற புலிக்குகை. ஃபர்ஸ்ட் வந்து எது இதுல நம்ம வந்து சிற்பக்கலை உருவாக்குறோம்னா கல், உலோகம், செங்கல், மரம் இதுல எல்லாத்துலயுமே வச்சு நம்ம வந்து ஒரு உருவங்களை அமைக்கிற கலையே வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிற்கு உறுப்பாவன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னன்னா கல்லு, சிற்பம், ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு கல்லு வேணும். உலோகம்னா வெண்கலம், இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளி, ஏதோ ஒரு உலோகம் தேவைப்படுது. அதையும் வச்சு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அது வேணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனா அதையும் யூஸ் பண்ணுவாங்க. செங்கல் யூஸ் பண்ணுவாங்க, மரம் யூஸ் பண்ணுவாங்க, மண்ணு. இந்த இடத்துல சுதைனா என்னதுன்னா சுண்ணாம்பு, தந்தம்னா யானையோட தந்தம் அழகுக்காக யூஸ் பண்ணுவாங்க, வண்ணம்னா நம்ம கலர் அடிக்கிறது தான், அதனால பெயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கண்ட சருக்கையும் அப்படின்னா ஒரு வித சக்கரம் மாதிரி இருக்கிறது. மெழுகுன்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்கிற ஒரு பசை, இது ஒரு மெழுகு. இதுல இருக்கிற இந்த 10மே தான் வந்து சிற்பக்கலைக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா திவாகர நிகண்டு அப்படின்ற நூல்ல திவாகர முனிவர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. மணிமேகலையும் இதே மாதிரி சிற்பக்கலை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன வேணும், கல்லும் உலோகமும் செங்கல்லும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திவாகர நிகண்டு. கல்லு, உலோகம், செங்கல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நின்று பார்த்துட்டு பொறுமையா போகணும். அதுதான் வந்து திவாகர நிகண்டு. நின்று பார்த்துட்டு பொறுமையா போகணும், இல்லைன்னா போய் இடிச்சுக்குவோம். கல்லுல, செங்கல்ல இந்த இடத்துலலாம் வந்து நம்ம இடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. திவாகர நிகண்டு. சிற்பங்களின் வகைகள் முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. முழு உருவ சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலைக்கு வந்து முன்னாடி பின்னாடி எல்லாமே ஓவராலா ஃபுல்லா ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சுன்னா அது முழு உருவ சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கோவிலோட சுவர்கள்ல அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் முன்னாடி மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும், பின்னாடி எல்லாம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல குடஞ்சி செஞ்சது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இதுல நம்ம பார்க்கறது தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள். இது எல்லாமே வந்து நம்ம உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் வந்து அமைக்கப்படுது, எதுல வேணாலும் செஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு கல்லினாலான சிற்பங்கள் வந்து என்ன சொல்றோம்னா கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றன. கல்லினாலான சிற்பங்களை செய்யறவங்க வந்து கற்கவிஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
பல்லவர் கால சிற்பங்கள். பல்லவர் கால சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் அப்படின்னாவே மாமல்லபுரம் தான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்ல மல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவர்கள்னாவே மாமல்ல, மாமல்லபுரம். அப்போ பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரத்துல இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றன. இதனுடைய தூண்கள்ல வந்து யாழி, சிங்கம், தாமரை மலர் இந்த மாதிரி நிறைய உருவங்கள் வந்து இருக்கு. யாழின்றது வந்து இந்த சிங்கம், யானை இதையவே அடிச்சு சாப்பிட்டுருமா அப்ப இருந்த ஒரு உயிரினம். இப்ப வந்து அது இல்லை. அந்த யாழி அப்படின்ற ஒரு உருவம் இருந்திருக்கு. யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டிருக்குது பல்லவர்கள்னாவே. அதே மாதிரி பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்றூண்கள், நுழைவு வாயில்கள் என அனைத்து இடங்களும் சிற்பங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து சிற்பங்களை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா வந்து பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் தான் மிகச்சிறந்த சான்றுகள். அதனாலதான் சொன்னா பல்ல அப்படின்னா மல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவர்கள்னாவே மாமல்லபுரம் தான். கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டன. பாறைகளையே செதுக்கி அதுல இருந்து செஞ்சிருக்காங்க. பஞ்ச பாண்டவர் ரதங்களும் வந்து மாமல்லபுரத்துலதான் இருக்கு. பறவைகள் உருவங்க, விலங்குகள் அந்த மாதிரி உருவச்சிற்பங்களும் செஞ்சிருக்காங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில்ல வந்து அதுவும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. வைகுந்த பெருமாள் கோவிலும் எடுத்துக்காட்டாக இருக்கு பல்லவர் கோயிலுக்கு. இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்கள் எப்பயுமே பார்த்தோம்னா அதோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 2 பக்கமும் காவலர்கள் நிற்பது மாதிரியே சிற்பங்கள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில்ல வந்து சிற்பங்களின் உருவங்கள் வந்து சுற்றுச்சுவர் சிற்பங்களின் முழுவதும் வந்து வெளியில இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து சிற்பங்கள் இருக்கும். அதே வந்து வைகுந்த பெருமாள் கோவில்ல பார்த்தோம்னா அதோட உட்சுவர்களிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம், காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோவில், வைகுந்த பெருமாள் கோவில், திருச்சி மலைக்கோட்டை. இந்த இடம் எல்லாமே வந்து பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு தான். அடுத்ததா வந்து பாண்டியர் கால சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் பாண்டியர் காலம்னாவே வெறும் கோவில்கள் மட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமயம், பிள்ளையார்பட்டி. இப்போ திருமணம் நடக்குது எந்த இடத்துலனா பிள்ளையார் கோவில்ல. ஃபர்ஸ்ட் பிள்ளையாரை பாக்குறாங்க. திருமணம்னா ஃபர்ஸ்ட் மேல பார்ப்போம், பிள்ளையாரை தான் பார்ப்போம். அதனால திருமயம், பிள்ளையார்பட்டி. அதுக்கப்புறம் முருகர் கோயில் குன்றக்குடியில இருக்கிற திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குன்றக்குடியில இருக்கிற திருப்பரங்குன்றம் ரெண்டுமே முருகர் கோயில் தான். அதனால திருமயம். ஃபர்ஸ்ட் திருமணம் அப்படின்னா பிள்ளையாரை ஃபர்ஸ்ட் கும்பிட்டு அப்புறம் குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த இடத்துல வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி கோவில்கள் இருக்கிறது எல்லாமே பாண்டியர் காலத்துல தான். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் கோவில்பட்டி இதுலயும் கோவில் வந்துருது. கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் தான். தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி குறிப்பு இருக்கிறது. இப்ப நம்ம முந்தி ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து கல்லு, மண் இதெல்லாம் சேர்த்தி 10 சேர்ந்தாதான் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா திவாகர நிகண்டு அப்படின்ற நூல்ல திவாகர முனிவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தொல்காப்பியத்திலையும் சிற்பக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அப்ப அந்த கல்லுல வந்து அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதுவுமே வந்து ஒரு சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் கூறலாம். சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, கண்ணகிக்கு இந்த இடத்துல சிலை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி சிலப்பதிகாரத்திலயும் இருக்கு. அப்ப அங்கேயும் சிற்பக்கலை வந்து இருந்திருக்கு. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. அப்ப தொல்காப்பியம், மணிமேகலை, சிலப்பதிகாரம் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து அந்த காலத்துல சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பல்லவர்கள் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை பார்த்துட்டோம். பாண்டியர் பொறுத்த வரைக்கும் கோவில்கள் தான் திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். இது இல்லாம கோவில்பட்டியில இருக்க கழுகுமலை வெட்டுவான் கோவில்ல அமைந்திருக்குன்னு பார்த்திருக்கோம். அடுத்ததா வந்து சோழர் கால சிற்பங்கள். சோழர் காலத்துல வந்து இந்த கற்சிற்பங்கள், கல்லினால் வடிக்கப்பட்ட சிற்பங்கள் இது எல்லாமே குகைவரை கோவில்கள், அப்புறம் அந்த இதுல இருந்து செதுக்கியிருக்காங்க, பாறையில இருந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரி சொன்னோம். சோழர் கால சிற்பங்கள் வந்து கற்சிற்பங்கள் வந்து அதிகமா வளர ஆரம்பிச்சது வந்து எங்கன்னா சோழர் கால சிற்பங்கள்ல தான்.
அதனால அதுல வந்து அது வந்து ஒரு சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில். ஃபர்ஸ்ட் வரவங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. அதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். முதலாம் ராஜராஜன். அடுத்தது முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம். தண்ணி ஊத்துறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தஞ்சையில வந்து தண்ணி ஊத்துறாங்க. முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில். அடுத்ததா வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது யார் வராங்கன்னா, முதலாம் ராஜேந்திரன் தஞ்சை பெரிய கோயில் கட்டிட்டாரு. இரண்டாம் ராஜேந்திரன் எழும்பிய தாராசுரம்ல ஐராவதீஸ்வரர் கோவில். தாராசுரம்ன்ற ஊர் பேர் ஞாபகம். தஞ்சாவூர், அது தாராசுரம். ஐராதீஸ்வரர் கோவில். மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர்கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து மூன்றாம்னா அவங்க பேரே வந்து 3 வருது, அதனால திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் அப்படின்றத இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தஞ்சை பெரிய கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகளும் அமைந்திருக்கு. அப்ப இதான் வந்து சொல்லலாம். 14 அடி உயரமுள்ள உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் இருக்கு. எந்த இடத்துல? தஞ்சை பெரிய கோயில்ல. அது வந்து ஒரு சோழர் காலத்திற்கு சிறப்புக்கு எடுத்துக்காட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரே கல்லுல அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு கல்லு தான். ஓகேவா? கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு கல்லுலயே நவகிரகமும் சிங்கமுக கிணறும் பொறிக்கப்பட்டது. அதனால இதுவும் ஒரு சிறப்பு மிக்கது. தஞ்சை பெரிய கோயிலையும் அடுத்ததா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு கல்லுல செஞ்சதையும் சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள். நடன முத்திரைனா டான்ஸ் ஆடுற மாதிரி, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கிற சிற்பங்கள் நார்த்தாமலையில இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம். அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள். இரண்டாம் பராந்தக சோழன், பரான் மூவர், பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவையா இருக்கு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில சீனிவாசநல்லூர் உள்ள குரங்கநாதர் கோவில், இதுவும் வந்து சிறப்பு மிக்கது. திருச்சிராப்பள்ளி. புதுக்கோட்டை ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காங்க. புதுக்கோட்டை அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில். திருப்பி புதுக்கோட்டையிலேயே வந்து பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில். புதுக்கோட்டைக்கு அப்புறமா திருச்சிராப்பள்ளி, திருச்சி, புதுக்கோட்டையில ஒரே இடத்துலதான் இருக்கு. சீனிவாசநல்லூர்ல குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கது. சோழர் கால இறுதியில் திருவரங்க கோவில் அழைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முக பாவனைகள் சோழர் கால சிற்பக்கலைக்கு நுட்பத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. அதே மாதிரி செப்பு திருமேனிகள் நிறைய இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. மனித உருவம் மிகுந்த கலைமணிப்படுத்து சோழர் காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா செப்புல வந்து நிறைய வந்து செஞ்சிருக்காங்க. சோழர் காலம் வந்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம். அப்போ ஒரே கல்லுல குடைஞ்சு எடுத்தது வந்து என்னதுன்னா நவகிரகமும் சிங்கமுக கிணறும் வந்து செஞ்சிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல. தஞ்சையோட சிறப்பு வந்து வாயிற்கால உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோழர் காலம் வந்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். விஜயநகர மன்னர்கால சிறப்புகள் பொறுத்த வரைக்கும், விஜயநகரம்னாவே அவங்க வந்து தெலுங்கு பேசுறவங்க தான், கன்னடா, தெலுங்கு. அதனால அவங்க அதனுடைய தாக்கமும் கொஞ்சம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் இருந்தது. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின. இவங்க நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குதிரையின் உருவங்களை சிற்பங்கள்ல இடம்பெற சேர்ந்திருக்காங்க. வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் மண்டப தூண்களில் அமைந்திருக்கிறது. நாயக்கர் கால சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் நாயக்க மன்னர் வந்து பல இடங்களில் 1000 கால் மண்டபங்களை அமைத்தனர். அப்ப நாயக்கர் அப்படின்னாவே வந்து 1000 கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாயக்கர்னாவே வந்து என்னன்னா 1000 கால் மண்டபங்கள். இப்போ இங்க என்ன பார்த்தோம் நம்ம? குதிரையின் உருவங்கள் யாருது? விஜயநகரம்னாவே குதிரையின் உருவங்கள் வந்து அதுல இருக்கும். அதே மாதிரி நாயக்கர் கால சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் நாயக்க மன்னர் வந்து 1000 கால் மண்டபங்கள் வந்து இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெரிய கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில், இது எல்லாமே வந்து இவங்க கட்டினது தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில என்ன சிறப்புனா 1000 கால் மண்டப தூண்களில் யார் யார் இருப்பாங்கன்னா கண்ணப்பர், மதுரை மீனாட்சி, மீன் போன்ற கண், அதனால மீனாட்சியில வந்து கண்ணப்பர் இருப்பாரு, குறவன் குறத்தி இருப்பாங்க போன்ற சிற்பங்கள் இருக்கு. ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் ஆடை ஆபரணங்களோட அழகா இருப்பாங்க. அதுல வந்து சந்திரமதி வந்து
இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மீனாட்சி, கண்ணப்பர், குறவன் குறத்தி, அரிச்சந்திரன், சந்திரமதி. சந்திரமதி வந்து இறந்த அவங்களுடைய மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் இங்க இருக்கு. பேரூர் சிவன் கோவில் வந்து கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கு. நாயக்கர் கால உச்சநிலை படைப்பு எனலாம். ஏன்னா அந்த பேரூர் சிவன் கோயில்ல இருக்கிற அந்த சிற்பங்கள் வந்து அதனுடைய விழி ஓட்டம், கண்ணுல வந்து அந்த விழி ஓட்டமும் புருவ நெளிவும் நக அமைப்பும் மிக மிக நுட்பமா செஞ்சிருப்பாங்க. கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோவிலில் உள்ள கிருஷ்ணாபுரத்துல வெங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குறவன் குறத்தி ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து நாயக்கர்கள் தான். நாயக்கர்கள்னாவே மோஸ்ட்லி 1000 கால் வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோயில், கிருஷ்ணாபுரம் கோவில், இது எல்லாமே அவங்களது தான். இன்னொன்று என்னதுன்னா இந்த பாக்ஸ், தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில், ஏன்னா மாமல்லபுரத்தில் நிறைய இருக்கு இல்லையா, அங்க வந்து தமிழ்நாடு அரசு சிற்பக்கலையை நடத்தி வருகிறது. சிற்பக்கலைகள் அங்கு உருவாகின. அதே மாதிரி சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை இந்த இடத்துலலாம் வந்து உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் வந்து இருக்கு. சென்னையிலும் கும்பகோணத்திலும் அரசு கவின்கலை கல்லூரி அப்படின்னு சொல்லி வச்சு சிற்பக்கலையை நடத்திட்டு வராங்க. சிற்பக்கலையோட இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சிற்ப செந்நூல் அப்படின்ற ஒரு நூலை வந்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வழங்கி வருகிறது. அதுல வந்து சிற்பக்கலை குறித்த நூல்கள் எல்லாமே இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாயக்கர் காலம் வந்து பார்த்தோமா, பௌத்த சமண சமயங்கள், பௌத்தர் பொறுத்த வரைக்கும் புத்தரை கும்பிடுறவங்க, அதனால அவங்க வந்து புத்தருடைய சிலை தான். அது புத்தர் உருவம், அமர்ந்த, நின்ற, படுத்த, இந்த மாதிரி எல்லா உருவத்திலையும் புத்தரை வச்சு கும்பிட்டுருக்காங்க. சமண சமயத்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருக கடவுளின் உருவத்தை வந்து செஞ்சிருக்காங்க. 24 தீர்த்தங்களுடைய உருவங்களையும் சிற்பங்களா செஞ்சிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சில சிற்பங்கள் வந்து சமண சமயத்துல இருக்க சில சிற்பங்கள் வந்து ரொம்ப உயரமாகவும் ரொம்ப குண்டாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று அப்படின்ற ஒரு இடம். விழுப்புரத்துல செஞ்சி, விழுப்புரம் விழுந்துட்டோம்னா செஞ்சிறது. விழுப்புரத்துல செஞ்சி அப்படின்ற இடத்துல வந்து திருநாதர் குன்று அப்படின்ற இடத்துல ஒரு பாறையில 24 தீர்த்தங்களுடைய உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களா செஞ்சிருக்காங்க. இது ஒரு பாறை. அங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒரு கல்லுல வந்து செஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பாறையில வந்து செஞ்சிருக்காங்க. 24 தீர்த்தங்களுடைய உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டு உள்ளன. அது போலவே மதுரைக்கு அண்மையிலும் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்புறம் நம்மளுடைய நாட்டுக்கு தனிச்சிறப்பு அப்படின்னா வந்து யோகக்கலை, நாட்டியக்கலை, இது ரெண்டுமே வந்து தமிழக சிற்பக்கலையில இடம்பெற்றிருக்கு. இன்றைய சிற்பக்கலை இன்னைக்கு வந்து செங்கல், சிமெண்ட், கற்கள், சிமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பைஞ்சுதை அப்படின்னு சொல்றாங்க. சிமெண்ட் இது எல்லாமே சேர்ந்துதான் கட்டுறோம். வெண்கலம் முதலான உலோகங்களும் செயற்கை இலைகளும் கடவுள் உருவங்களுக்கு செய்யப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்த சிற்பங்கள் தெய்வங்களை வணங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தரோட உருவத்தை பார்க்கறதுக்குன்னு கிடையாது. இது எல்லாமே ஒரு வரலாற்று சான்று தான் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த லெசன். அப்போ வந்து பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் அவங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன கோவில் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த லெசன்ல கேட்குற கொஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ.